27வது கேள்வி பாரு. 27வது கேள்வி ஒரு பிசிக்ஸ் கேள்வி கேள்வி. 27வது கேள்வி ரசாயனவியல் கெமிஸ்ட்ரி கேள்வி. இன்னும் 2-3 கேள்விகள் இருக்கு. இப்ப 27வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. 27வது கேள்வி கொஞ்சம் 27வது கேள்வியை பாருங்க. ஜாஸ்மின் பேசுற கேக்குதா? சரி, 27வது கேள்வி எந்த பாடத்தோட சம்பந்தப்படும்? எத்தனாவது பாடம்? என்ன தலைப்பு? 15வது யூனிட் நீர்நிலைகள். வெரி குட். 10ஆம் கிரேட் 10ல யூனிட் 15 இருக்கு. நீர்நிலைகள் அமுக்கம் சொல்ற ஒரு பகுதி. நீர்நிலைகள் அமுக்கத்துல இது என்ன தலைப்பு கீழே வரும்? சரி, வெரி குட். ஆர்கிமிடிஸின் கோட்பாடு. இப்படித்தான் இருக்கணும். நாங்க ஒரு செல்ற கேள்விகள் நல்லா அடிக்கடி நான் சொல்ற விஷயம். இதுல எங்க ஆயிஷா லெப்ட் ஆயிட்டா? ஆயிஷா இல்ல. சரி, முதலாவது நீங்க பிள்ளைகள் ஒரு கேள்வியை வாசிக்கிற நேரம் அந்த கேள்வி என்ன பாடத்தோடு சம்பந்தப்பட்டது, எந்த தலைப்போட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ற விஷயத்தை விளங்கணும் முதலாவது. அடுத்த கட்டம் இந்த கேள்வி ஒன்று செய்யறதாக இருந்தா இந்த கேள்விக்கு ஏதாவது சமன்பாடுகள் தொடர்பு படுதான்னு சொல்றது அடுத்த ஐடியா அவங்களுக்கு வருது. முதலாவது என்ன தலைப்புல இந்த கேள்வி வந்து கேள்வி வாசிச்சு விளங்கணும். அந்த வாசிச்சு விளங்குறதுக்குள்ளதான் அந்த விஷயம் இருக்குது. என்ன தலைப்பு, என்ன விஷயம், இதை செய்யறதுக்கு என்ன சமன்பாடுகள் நாங்க பாதிக்கணும்ன்ற கட்டம் அடுத்த எங்களுக்கு மனசுக்குள்ள வந்துடும். இந்த ஆர்கிமிடிஸ் தத்துவத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலைகள் அமுக்கம் சொல்லி வார நேரம் அதுல நாங்க பயன்படுத்துற ஒரு சமன்பாடு, அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. E=H ρg சொல்ற சமன்பாடு நாங்க பயன்படுத்துவோம். சோ இதுல இது என்ன சமன்பாடாக இருக்கின்றா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீர் மேற்பரப்பு இருக்கின்றீங்க. அந்த நீர் மேற்பரப்புல இருந்து குறித்த ஒரு ஆழத்துல இது எதுவாகவும் இருக்கலாம், ஒரு பாத்திரமாகவும் இருக்கலாம், முன்னாடி ஒரு பெரிய ஒரு நீர்நிலையாகவும் இருக்கலாம். சோ இந்த நீர்ல மேற்பரப்புல இருந்து குறித்த ஒரு ஆழத்துல இந்த நீரால ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தான் P=H ρg-ஆக இருக்கு. P=H ρg. சோ இந்த இடத்துல நான் உதாரணத்துக்கு ஒரு 10 மீட்டர் ஆழம் சொல்லி ஒரு ஆழத்தை நான் தருகிறேன். 10 மீட்டர் ஆழம். சோ இது மேற்பரப்பு. இப்ப இந்த நீர் மேற்பரப்புல இருந்து நான் எக்ஸ் செல்ற ஒரு புள்ளியை குறிச்சிருக்கேன் வைங்களேன். சோ அந்த எக்ஸ் செல்ற புள்ளியில எவ்வளவு நீர் அமுக்கம் தொழிற்படும் சொல்லி கேட்டா நீங்க பாதிக்க வேண்டிய சமன்பாடு P=H ρg. நீர் அடர்த்தி எங்களுக்கு தெரியும் 1000 கிலோகிராம் மீட்டர்-3 ஜி வேகமான மண்ணளவாக 9 ஆனா நாங்க கணிப்புகளுக்காக வேண்டி 10 மீட்டர் செகண்ட் -2 செகண்ட் பெருமானத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல நேரடியாக நாங்க என்ன செய்யறது, அப்ளை பண்றதா P=H ρg. சோ மீட்டர் கட்டாயம் எச் என்னதுல இருக்கணும், மீட்டர் அளவிடையில இருக்கணும். சோ 10 தர இங்கே 1000 தர ஜி. சோ இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போது 1 தர 10 சோ இதை பெஸ்கால் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நாங்க நியூட்டன் மீட்டர் -2 நாங்க அமுக்கத்துக்கான அலகுகள் நேற்று பார்த்தோம். சோ கடைசியாக நியூட்டன் மீட்டர் -2. சோ இதுல 2 விதமாக இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். 2 விதமாக எப்படி சொன்னா, எக்ஸ் எனும் புள்ளியில் அல்லது 10 மீட்டர் ஆழத்துல ஏற்படுத்தப்படுற நீரால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் சொல்லி கேட்கலாம். அதாவது நீரால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் நான் இவ்வளவு கண்டது இந்த நீரால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தை தான் நாங்க கண்டிருக்கோம். ஆனா இன்னும் ஒரு வகையில் என்ன ஒரு கேள்விக்கு, இந்த 10 மீட்டர் ஆழத்துல தொழிற்படும் மொத்த அமுக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டான். மொத்த அமுக்கம் சொன்னா P டோட்டல். சோ மொத்த அமுக்கம் சொல்லி வார நேரம் எங்களுக்கு இந்த இடத்துல என்ன தொழிற்படும் சொன்னா வளிமண்டல அமுக்கமும் இந்த இடத்துல தொழிற்படும். வளிமண்டல அமுக்கம் தொழிற்படும். சோ நாங்க வளிமண்டல அமுக்கத்தை நாங்க என்ன செய்யணும், சேர்க்க வேண்டி வரும். சாதாரணமாக வளிமண்டல அமுக்கத்தை நாங்க பை என்று சென்ற எழுத்தால குறிக்கிறது. வளிமண்டல அமுக்கத்தை பை என்று சென்ற எழுத்தால குறிப்போம். சோ இந்த வளிமண்டல அமுக்கத்துக்கான பெருமானம் இதே பெருமானமாக இருக்கும். அதாவது 1 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 ஆக இருக்கும். அதாவது ஒரு ஏடிஎம் சொல்லுவோம், அது சமன் ஒரு பெஸ்காலாக இருக்கும். ஒரு பெஸ்கால். சோ 1 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. சோ ஆன்சர் வந்துட்டு நீர் மேற்பரப்பால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான் இந்த 1 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. மொத்த டோட்டல் வளிமண்டல அமுக்கம் 5 + 1 தர 15 நியூட்டன் மீட்டர் -2.
சோ அதுல பெரும்பாலும் எங்களுக்கு அதுவும் 1/10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 சக 1/10 5 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. சோ இது 2/10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. சோ இதான் நாங்க 2 ஏடிஎம் அல்லது 2 பஸ்கால். சோ இப்படி நீங்க அந்த விஷயத்தை விளங்கி வச்சுக்கணும். இதான் நேர் மேற்பரப்புல ஏற்படுத்தப்படுற அமுக்கம். அதே மாதிரி மொத்த அமுக்கம் காண்ற முறை விளையிட்டா இதுல ஏதாவது டவுட் யாருக்காவது நீர் மேற்பரப்பால ஏற்படுத்தப்படுற குறித்தோடு ஆழத்துல ஏற்படுத்தப்படுற அமுக்கம். அதே மாதிரி அந்த புள்ளியில துளிப்படக்கூடிய மொத்த அமுக்கம் சொல்லி வார நேரம் நாங்க வளிமண்டல அமுக்கத்தை இதோட நாங்க சேர்க்க வேண்டி வரும். இது ஒரு சமன்பாடு முடிச்சு. இப்ப நாங்க அடுத்த சமன்பாடு பாவிக்க போறோம். எந்த இடத்துல அடுத்த சமன்பாடு நாங்க பாவிக்கிறோம்னு சொன்னால் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம். சோ ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்துல சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் மிதப்பு சம்பந்தமானது, மிதத்தலோட சம்பந்தப்பட்டது. ஒரு திரவத்துல ஒரு பொருள் ஒன்று மிதக்கிறதும் முற்றாக அமிழ்றதும் பகுதி அளவுல அமர்ந்து மிதக்கிறது. 3 சந்தர்ப்பங்கள். ஒன்று அது என்னது மிதக்கிறது, ஒன்று மிதத்தல், அதாவது பகுதி அளவுல அமிழ்ந்து மிதத்தல், பகுதி அளவில் அமிழ்ந்து மிதத்தல், இன்னும் ஒன்று இருக்கு முற்றாக அமிழ்ந்து மிதத்தல், முற்றாக அமிழ்ந்து மிதத்தல். இன்னும் ஒன்று அமிழ்தல் அல்லது மூழ்குதல், அதாவது அடி அமிழ்தல் அல்லது பொருத்தமானது மூழ்குதல், பொருத்தமான சொல்லுங்கள் மூழ்குதல். இதுல 3 சந்தர்ப்பத்தை யாரு தீர்மானிக்கும் சொன்னா அந்த திரவத்தினதும் குறித்த ஒரு பொருளினதும் அடர்த்திகள் தான் இதை தீர்மானிக்கும். இதை யாரு தீர்மானிக்கிறா அந்த பொருளினதும் திரவத்தினதும் அடர்த்திகள் தான் எங்களுக்கு அந்த விஷயத்தை என்ன செய்யும் தீர்மானிக்கும். சோ இப்ப நான் என்ன செய்கிறேன், இந்த 3 விஷயத்தை ஒரே மாதிரி நாம வரைக்கும். இது ஒரு நீர் தொட்டி, இது ஒரு நீர் தொட்டின்னு கற்பனை செய்யும். இது ஒரு நீர் தொட்டி. சரி, இப்ப நீர அடர்த்தி உங்களுக்கு தெரியும், நீர அடர்த்தி தெரியும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுல முதலாவது ஒரே அளவான கனவளவுகளை உடைய 3 சதுரமுகி குற்றிகளை நான் பயன்படுத்த போறேன். இதுல கனவளவுகள் எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே கனவளவை கொண்டவை, கனவளவுகள் எல்லாம் சமம், எல்லார கனவளவுகளும் சமனான கனவு. ஆனா இவங்க வேற வேற பதார்த்தங்கள். வேற வேற பதார்த்தங்கள் செல்ற நேரம் அடர்த்திகள் மாறும், வேற வேற பதார்த்தம் செல்ற நேரம் அடர்த்தி மாறும். இது D1, இதுல அடர்த்தி D2, இதுல அடர்த்தி D3, D3 ஆக இது. இங்க இது நாங்க நீரினுடைய அடர்த்தி நாங்க ரோ செஞ்சு பயன்படுத்து. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த திரவத்துக்குள்ள இந்த மரக்குற்றிகள் சதுரமுகி குற்றிகளை போற நேரம் ஒரு சதுரமுகி குற்றி என்ன செய்யுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அரைவாசி பகுதி மூழ்கின மாதிரி இப்படின்னு அரைவாசி பகுதி மூழ்கின மாதிரி. இன்னும் ஒன்று எப்படி சொன்னா முற்றாக இப்படி மூழ்கின மாதிரி, இன்னும் ஒன்று முற்றாக இப்படி மூழ்கின மாதிரி. இடம் போதாதத்துக்கு நான் வரை இன்னும் ஒன்று இப்படி இருந்துச்சு, 4 சதுரமுகி குட்டிகளுக்கு 4 எடுப்போம் இப்படி அடிக்கல வந்துச்சு. இப்ப நான் என்ன 4வது மரக்குற்றியை செய்யணும், 4வது செய்யும் இது என்ன D1 இது D2 D3 இது D4. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீர அடர்த்தியோட ஒப்புற நேரம் இந்த குற்றிகளினுடைய அடர்த்திகள் எப்படி இருக்கும்? நீர அடர்த்தியோட ஒப்புற நேரம் இந்த குற்றிகள் முதலாவது குற்றிகளுடைய அடர்த்தி நீர அடர்த்தியோட ஒப்புற நேரம் எப்படி இருக்கும்? அதிகமா குறையுமா? சொல்லுங்க பாப்போம். அதிகமாகுமா குறைவாக இருக்குமா? இது இந்த செயற்பாட்டை நீங்க விளங்கப்படுது. இது என்ன செயற்பாடு? இது எப்படி முற்றாக அமிழ்ந்து மிதக்கா, பகுதியாக அமிழ்ந்து மிதக்குதா? என்ன செயற்பாடு, என்ன நிலைப்பாடு? யாராவது ஒரு ஆள் மைக்க ஓன் பண்ணுங்க. எல்லாரும் மைக்க ஓன் பண்ணி வைங்க.
சரி, மைக்க ஓன் பண்ணுங்க எல்லாரும். இது என்ன செயற்பாடுன்னு சொல்லுங்க. இது என்ன செயற்பாடு, என்ன நிலைப்பாடு? முற்றாக முதலாவது சந்தர்ப்பம் என்ன பிள்ளை? வெரி குட். பகுதியாக அமர்ந்து விளத்தல். இரண்டாவது செயற்பாடு, இரண்டாவது சந்தர்ப்பம் முற்றாக அமர்ந்து விளத்தல். இதென்ன நடக்குது? நாலாவது, அதாவது 3 பேர். இப்ப நாங்க ஒரு பொருள் திரவத்தில மிதக்கணமாக இருந்தா அது திரவத்தின் அடர்த்தியை விட எப்படி இருக்கணும்? குறைவான அடர்த்தியில இருக்கணும். திரவத்தின் அடர்த்தி ரோ. இப்ப அடர்த்திகள் நாங்க ஒப்பிட்டா D1 விட ரோ பெரிதாக இருக்கும். இது சரியா இல்லையா? இது சரி. இப்ப நீங்க இதுவும் மிதக்குது, இதுவும் மிதக்குது. இப்ப இந்த இடத்துல D2 என்ன தொடர்பு? D2க்கும் ரோவுக்கும் என்ன தொடர்பு? D2க்கும் ரோவுக்கும் என்ன தொடர்பு? D2க்கும் ரோவுக்கும் என்ன தொடர்பு? வேற யாரும் ஆன்சர் பண்றதுக்கு இல்லையா? D2க்கும் ரோவுக்கும் என்ன தொடர்பு? D2 பெரிதா? வேற யாராவது? சமனாக இருக்கும். D2 சரி, ரெண்டும் சமம். இப்ப நீங்க D3யும் ரோவும் எப்படி இருக்கு? D3க்கும் ரோவுக்கும் என்ன தொடர்பு? D3க்கும் ரோவுக்கும் என்ன தொடர்பு? ரெண்டும் சமன். ரெண்டும் சமன். D2 ரோவுக்கு சமன், D3 ரோவுக்கு சமன். இது ரெண்டும் சமனா இல்லையா? இது திரவத்தில அடர்த்தி சமனான ஒரு அடர்த்தியை கொண்ட ஒரு பொருளை நாங்க இந்த திரவத்துக்குள்ளோ எந்த இடத்துல நாங்க அமிழ்த்தி வைக்கவோ அது அதே இடத்துல என்ன செய்யும்? அமிழ்ந்து நிற்கும். சாதாரணமா நாங்க மேல வச்சு நாங்க கையை விட்டோம்னா இந்த பகுதியில அது சமநிலை அடையும். இன்னும் கொஞ்சம் இதை நாங்க அமிழ்த்தினோம் சொன்னா எந்த இடம் வரைக்கும் நாங்க அமிழ்த்துறோமோ அந்த இடம் வரைக்கும் அது என்ன செய்யும்? இது அந்த இடத்துல சமநிலை அடைந்து இருக்கும். முற்றாக அமிழ்ந்து. இது ரெண்டுமே முற்றாக அமிழ்ந்து மிதக்கிற சந்தர்ப்பங்கள். சோ இது என்ன சந்தர்ப்பம்? இது 3 பேர் சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் D4 வந்துட்டு ரோவை விட பெரிதாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் நீர்ல அமிழும். ஒரு பொருள் நீர்ல அமிழக்கூடியதாக. இப்படி கேள்வியில் வரலாம். இப்படி குறியீடுகளை தந்து இந்த D1 D2 ஒப்புறதுக்கு சமநிலையை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும்? ஒப்பிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் கிளியராக இருக்கிறது. இது கிளியர். அப்ப ஒரு பொருளினுடைய அடர்த்தியும் திரவத்தினுடைய அடர்த்தியும் எப்படி இருந்தால் அந்த பொருள் மிதக்கும், அமிழும். பகுதியாக அமிழ்றது என்ன நிபந்தனை, முற்றாக அமிழ்ந்து மிதக்கிறதுக்கு என்ன நிபந்தனைன்றது இப்ப உங்களுக்கு தெரியும். ரைட். இதுல இந்த மைக்கப் எல்லாரும் ஓப் பண்ணுங்க. எல்லாருக்கும் மைக்கப் ஓப் பண்ணுங்க. சரி. இப்ப ஒரு பொருள்ல வந்துட்டு மிதக்கிற ஒரு பொருளின் மீது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா மேலுதைப்பு தாக்க போகுது. என்ன தாக்க போகுது? மேலுதைப்பு தாக்குது. இந்த கீழ் நோக்கி அந்த பொருளினுடைய நிறை தாக்கத்தோட இந்த பொருளில வந்துட்டு மேல் நோக்கி மேலுதைப்பு தாக்கும். சோ மேலுதைப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த நிறைய சமப்படுத்தக்கூடிய மாதிரி அந்த மேலுதைப்பு இருக்கணும். அப்பதான் அந்த பொருள் என்ன செய்யும்? அந்த திரவத்துல மிதக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு திரவம் சொல்லி இந்த திரவத்துல இது பகுதியாக அமர்ந்து மிதக்கிற ஒரு பொருளை தந்திருக்கு. பகுதியாக அமர்ந்து மிதக்கிற ஒரு பொருள். இப்ப இதுல ஒரு மேலுதைப்பு தொழிற்படும். ஆர்கிமிடிஸ் சொல்றாரு. இந்த மேலுதைப்பு தொழிற்படும். மேலுதைப்பு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொல்லி சொன்னா அந்த பொருளினுடைய நிறைக்கு சமனாக இருக்கு. சோ நிறைய நாங்க எம்ஜின்னு குறிக்கலாம். நிறைய எம்ஜி. சோ எம்ஜி வந்துட்டு யூக்கு சமனாக இருக்கு. எம்ஜி வந்துட்டு யூக்கு சமனாக இருக்கு. சோ இந்த யூக்கு செல்றது எப்படி இருக்குன்னு சொன்னா அதாவது மேலுதைப்பு தொழிற்படும். அந்த மேலுதைப்பு நிறைய சமப்படுத்தணும். இன்னும் ஒரு வகையில அந்த மேலுதைப்பை நாங்க அளக்குற முறை எங்களுக்கு தெரியும். இந்த திரவத்துக்குள்ள இந்த பொருளை நாங்க போடுற நேரம் அந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறைக்கு சமனாகத்தான் அந்த மேலுதைப்பு இருக்கும். சோ திரவத்தின் நிறை இதை நாங்க தமிழ் எழுதுவோம். இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை. இது ஒரு நீராக இருந்தா இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைன்னு சொல்லி சொல்லும். நீரின் நிறைன்னு சொல்லும். சோ இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறையை நாங்க சமன்பாடாக எழுதப்போம். இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய சமன்பாடாக நாங்க எழுதப்போம். எனக்கு தெரியும் நிறைந்து செல்றது ஒரு பொருளினுடைய திணிவை அதனுடைய ஆறுமுடுகளால பெருக்கு. அதாவது குடியிருப்பு ஆறுமுடுகளால நாங்க பெருக்கிறது. சோ திணிவை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு சொல்ற சமன்பாட்டுல இருந்து எடுத்துக்கிறோம்.
அடர்த்தி சமன் திணிவியல் கனவளவு செல்ற சமன்பாட்டில் எடுக்கப்படும். திணிவை நாங்கள் எழுவாய் மாற்றம் செஞ்சா அடர்த்தி தர கனவளவு தர ஜி ஆக இருக்கும். அடர்த்தி தர கனவளவு தர ஜி ஆக இருக்குது. இங்க அடர்த்தின்னு சொல்றது யாரு, கனவளவுன்னு சொல்றது யாரு, ஜின்னு சொல்றது யாரு. நாங்க இவ்வளவு அளக்க போறது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய அளக்க போறோம். இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய நேரம் அங்க நாங்க பயன்படுத்தணும் நீரினுடைய அடர்த்தி, அதே மாதிரி இடம்பெயர்க்கப்பட்ட நீரினுடைய கனவளவு. இந்த இடத்துல நீரினுடைய அடர்த்தி நாங்க திரவத்தின் அடர்த்திய ரோடு செல்ற எழுத்தால குறிக்க போறோம். கனவளவு நாங்க வீண்டு செல்ற எழுத்தால குறிக்கிறோம். அதே மாதிரி இருவையிலான 6 முழுக்க நாங்க ஜீன் செல்ற எழுத்தால குறிக்க போறோம். இதை நாங்க இந்த சமன்பாட்டை நான் மாற்றி அமைச்சா வி ரோ ஜீன் செல்ற சமன்பாடு இன்னைக்கு கிடைக்கும். வி ரோ ஜீன் செல்ற சமன்பாடு இந்த இடத்துல வி ரோ ஜி ஆக இருக்குது. மேலுதைப்பு எதுவாக இருக்கும், இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை, அதுதான் வி ரோ ஜி. அந்த நிறை வந்துட்டு பொருளினுடைய மேலுதைப்பு பொருளினுடைய நிறைக்கு சமனாக இருக்கு. மேலுதைப்பு கட்டாயம் பொருளினுடைய நிறைக்கு சமனாக இருக்கு. 3 சமன்பாடாக எடுக்கிறார். மேலுதைப்பு பொருளின் நிறைக்கு சமனாக இருக்கும். மேலுதைப்பு வந்துட்டு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை, இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சமனான கணியங்களாக இருக்குது. இந்த இடத்துல அவர் வீண்டு செல்ற நல்லா எங்களுக்கு தெரியும் இடம்பெயர்க்கப்பட்ட நீரினுடைய கனவளவு. ரோண்டு செல்வது எங்களுக்கு தெரியும் அந்த இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தினுடைய அடர்த்தி. இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரினுடைய கனவளவு திரவத்திர கனவளவுக்கும் இங்க அமிழ்ற பொருள், அதாவது அந்த மிதக்கிற பொருளில் அமிழ்ந்த பகுதிக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கு. இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்திர கனவளவுக்கும் இந்த ஏரியாவுல அமிழ்ந்த இந்த பொருளின் நீருக்குள்ள அமிழ்ந்து காணப்படுற பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவும் இங்க பொருளின் அமிழ்ந்த பகுதியின் கனவளவும் சமனாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது ஏனென்றா மிதக்கின்ற ஒரு பொருள் ஒன்று, அதாவது அமிழ்ந்துள்ள பகுதிக்கு சமனான கனவளவு நீரைத்தான் இடம்பெயர்க்கணும். கற்பனை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல ஏற்கனவே நீர் இருந்திருக்கும். இந்த பகுதி இவ்வளவு நீருக்குள்ள வருதுன்னா இந்த பகுதிக்கு சமனான நீர் தான் வெளியாகி இருக்கணும். இந்த இடத்துல ஏற்கனவே நான் இதை அழிச்சு போட்டு வரையறுப்பாரு. இந்த இடத்துல ஏற்கனவே நீர் எப்படி வரைஞ்சிருக்கணும், நீரை நான் எப்படி வரைஞ்சிருக்கேன், நீர் இருக்கணும். இப்ப பொருளை கொண்டு வந்து வைக்கிற நேரம் என்ன நடக்கும், இந்த இடத்துல இருக்கிற நீர் மட்டும்தான் இடம்பெயர்க்கப்படும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற நீர் இடம்பெயர்க்கப்படுதுன்னா இந்த பொருள் எந்த அளவுக்கு இந்த பொருள் இந்த நீருக்குள்ள அமிழ்ந்திருக்கோ அதே கனவளவு நீர் தான் இடம்பெயர்க்கப்படும். அப்ப நல்லா கடைசியா சொல்றேன், இடம்பெயர்க்கப்படுற அந்த நீர கனவளவும் இந்த பொருளின் அமிழ்ந்த பகுதியின் கனவளவுக்கு சமனாக இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் மிக முக்கியமாக தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இதுல மொத்த கனவளவு 4 மீட்டர் கனம், 4 மீட்டர் கனம், இவ்வளவும் 1 மீட்டர் கனம் என்று சொன்னால் அமிழ்ந்த பகுதியின் கனவளவு 1 மீட்டர் என்றால் இங்க இடம்பெயர்க்கப்படுற நீரின் கனவளவும் 1 மீட்டர் கனமாகத்தான் இருக்கும். நீரின் கனவளவும் 1 மீட்டர் கனமாகத்தான் இருக்கும். இது எங்களுக்கு மேலுதை காணலாம். இது நீராக இருந்தால் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் -3 தர 10 மீட்டர் செகண்ட் -2. இது தெரியும். இந்த இடத்துல 1 தர 14 நியூட்டன் என்று சொல்ற விடங்களுக்கு கொடுக்கும். 1 தர 14 நியூட்டன், அதாவது இந்த மீட்டர் கனவும் வைக்கிறோம். போனால் எங்களுக்கு வரப்போறது 14 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தான் நாங்க என்ன சொல்றது, நியூட்டன் என்று சொல்லி சொல்லுவோம். 1 தர 14 நியூட்டன் சொல்ற விளங்குதா பிள்ளை, 1 தர 14 நியூட்டன். மேலுதைப்பு 1 தர 14 சொல்றது 10,000 நியூட்டன். 10,000 நியூட்டன் மேலுதைப்பு. 10,000 நியூட்டன் மேலுதைப்புண்டா அதுதான் பொருளினுடைய நிறை. பொருளினுடைய நிறை 10,000 நியூட்டன். நிறை 10,000 நியூட்டன் ஆக இருந்தா திணிவு எங்களுக்கு தெரியும். திணிவு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நாங்க 10ஆல பிரிக்கணும். அவை பொருளின் திணிவு 1000 கிலோகிராம் சொல்லி வரும். இந்த மரக்குற்றியில இந்த குற்றியினுடைய திணிவு 1000 கிலோகிராம். வெறும் தரப்பட்ட இந்த கனவளவு வச்சு என்ன செய்யறோம், இந்த மரக்குற்றியினுடைய கனவளவை கண்டுபிடித்தோம். 1000 கிலோகிராமாக வரப்போகுது. இது 4 மீட்டர் கனம். அமிழ்ந்துள்ள பகுதி 1 மீட்டர் கனம் என்றா எவ்வளவு பகுதி அமிழுதோ அவ்வளவு நீர் வெளியாகும். அந்த நீருக்குரிய
நிறைய கண் இருந்தால் எங்களுக்கு சரி. கனவுல 1 மீட்டர், நீரினுடைய அடர்த்தி 1000, ஈரவையிலான ஆறுமுகங்கள் 10. இந்த இடத்துல நியூட்டன்ல வரும், நிறை வரும். நியூட்டன்ல நிறை கிடைக்கும். திணிவு காண்றா நிறைய நாங்க 10ஆல நாங்க பிரிக்க வேண்டி வரும். நிறைய நாங்க 10ஆல பிரிக்க வேண்டி வரும். சோ இவ்வளவும் நீங்க ஆர்கிமிடிஸ் தத்துவத்துல கேள்விகள் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள். கேள்விகள் இதுல ஏதாவது கேள்விகள் வர நேரம் நாங்க இன்னும் டீப்பா சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போதைக்கு ஆர்கிமிடிஸ் தொடர்பாக இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நல்லது. இது கிளியரா விளங்கிச்சாப்புல என்னோட கிளாஸ்ல படித்த விளங்கப்படுத்தி நீ கிளாஸுக்கு வராத மக்களவங்க தான் இந்த விஷயத்த கொஞ்சம் விளங்கிருக்கணும். இல்மா அந்த விஷயம் விளங்கிச்சா? இல்மா, யாஸ்மின், யாஸ்மின் இந்த விஷயம் கிளியரா? ஓகே, வெரி குட். இப்ப நம்ம இந்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியில கணிப்புகள் எதுவும் இல்ல, கூற்று கேள்விதான் இருக்கு. இவ்வளவு விஷயத்தை நீங்க விளங்கி வச்சிருக்கணும். விளங்கி வைக்கிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு. மற்றவங்களுக்கு கிளியர் தான் தரம் சொல்லியிருப்பேன். என்ன சாப்பிடா விஷயம் விளங்கிட்டா? வெரி குட். இப்ப பார்ப்போம். என்ன அடிக்கடி தியாக்கு கவரேஜ் இல்லாம போகுது. அதே மாதிரி இன்றைக்கு சஹானிக்கும் நிறைய பிரச்சனை, கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. சரி, இந்த கேள்வி நான் சொன்னேன் 27வது கேள்வி. ரைட். நீரின் மூலம் ஒரு குறித்த பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு பொருளின் நிறைவு பார்க்கிறதாகும். அப்போது பொருள் அப்ப மேலுதைப்பை விட, அதாவது பொருளினுடைய நிறைய விட மேலுதைப்பு குறைவாக இருந்தால் பொருள் என்ன செய்யும்? அமிழ், முற்றாக என்ன செய்யும்? அதாவது மூழ்கும், முற்றாக மூழ்கும். நீர் மேற்பரப்பு மீது மிதக்கும் இலை நீரில் அரைகுறையாக அமிழ்ந்து மிதக்கும். அது என்ன, திரவத்தினுடைய நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்கணும். நீரில் முழுமையாக அமிழ்ந்து மிதக்கும். நீரில் முழுமையாக அமிழ்ந்து மிதக்கணுமாக இருந்தால் பொருளினுடைய அடர்த்தியும் நீரினுடைய அடர்த்தியும் சமனாக முழுமையாக நீரில் அமிழ்கின்றதுதான் பொருத்தமான ஒரு விடையாக இருக்கு. முழுமையாக நீரில் அமிழும் என்பது பொருத்தமான ஒரு விடை.